ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுண்டைக்காய் போட்ட வத்த குழம்பு. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம எண்ணெயில் கார்ன்ஃப்ளாக்ஸ்லாம் பொரித்து எடுத்துகிட்டு சுண்டைக்காவும் பொரித்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். வத்த குழம்பு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரே ஒரு மிளகா, பெருங்காயம், மஞ்சப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில் தாளித்து விட்டுட்டு அதோட கூட நம்ம குழம்பு மிளகா அப்படியும் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா எண்ணெய் பட்டுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். இதுக்கு நடுவில் நம்ம ஒரு எலுமிச்சை அளவு புளியை ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மிளகா பொடியை நல்லா வதக்கினதும் அந்த புளி தண்ணியை விட்டுடணும். தேவையான அளவு உப்பு போட்டுடணும். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் கொதிக்க விடலாம். நான் மீடியமாக தான் கொதிக்க விட்டுருக்கேன். கொஞ்சம் ஆறினா இன்னும் கொஞ்சம் திக்காகும். நம்ம எந்த ஸ்டேஜில் இறக்குறோமோ அதோட கொஞ்சம் திக்காகிடும். ஸோ நம்ம நல்லா கொதிக்க விட்டுட்டு இறக்கும் போது ஏற்கனவே நம்ம பொரித்து வச்சுருக்கிற சுண்டை வத்தலையும் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கலாம். அப்படி இறக்கும் போது ஒரு ஸ்பூன் வெல்லமோ, நான் நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். ஸோ வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ போட்டுட்டு ஒரு ஸ்பூன் பச்சை நல்லெண்ணெய் விட்டு இறக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட வத்த குழம்பு ரொம்ப அருமையாக, சூப்பராக, வாசனையாக, டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் செஞ்சு பார்த்தது இல்லைன்னா செஞ்சு பாருங்கள். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சக்கரவள்ளி கிழங்கு கறி. ஏற்கனவே சக்கரவள்ளி கிழங்கை வேக வச்சாச்சு. சிறு சிறு துண்டுகளை ஆக்கி கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு போட்டு வறுத்து கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அதோட வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கை போட்டு, சில பேருக்கு வெல்லம் போட்டால் பிடிக்கும். ஸோ வெல்லம் போட்டு தாளித்து போட்டால் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சொரக்காய் கூட்டு. ஸோ சொரக்காய் கூட்டுக்கு ஆல்ரெடி கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் தாளித்து பருப்பும் சொரக்காவும் நல்லா குக்கரில் வேக வச்சாச்சு. அதை வெங்காயம் தாளித்து அந்த வேக வச்ச காய் பருப்பை சேர்த்து தேங்காயும் சேர்த்துட்டோம். இதோட அடிஷ்னலாக ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையை பொடிச்சு போட்டிருக்கேன். ஸோ இது மாதிரி போட்டு நீங்கள் கிளறி சுரக்காய் கூட்டு செஞ்சு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சுரக்காயில் ஒரு வாசனை இருக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ இந்த நிலக்கடலை பொடி போட்டு செஞ்சு பாருங்கள். சுரக்காய் கூட்டுன்னே தெரியாது, எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ சுரக்காய் கூட்டு நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. காலையில் பசங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கார்ன்ஃப்ளாக்ஸ் பொரிச்சு கொடுத்தேன். ஸோ அதுவே கூட வத்த குழம்புக்கு தொட்டுக்கலாம். சுரக்காய் கூட்டும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். சுரக்காய் கூட்டு தொட்டுக்கலாம். அதோட நம்மளோட சக்கரவள்ளி கிழங்கு பொரியல். ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டாக, கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் சாப்பிட வாங்க, நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ இந்த காம்பினேஷனான லன்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.